ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பினி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிஃப்ட் தாங்க கண்டென்ட். இது என்ன கிஃப்ட்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ நாளைக்கு கிறிஸ்மஸ் வருது. அதனால எங்க ஆபீஸ்ல நாங்க கிறிஸ்மா ஃப்ரெண்டுன்னு ஒரு கேம் விளையாண்டாங்க. கிறிஸ்மா ஃப்ரெண்டு உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் தெரியாதவங்கன்னு சொல்றேன். கிறிஸ்மா ஃப்ரெண்டுனா என்ன கேம்னு. ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே அவங்க பேர் எழுதி ஒரு பாக்ஸ்குள்ள போட்டிருப்பாங்க. திரும்ப அது எல்லாருமே அந்த பேப்பரை எடுப்பாங்க. யார் யாருக்கு யார் யார் பெயர் அவங்க எடுத்த பேப்பர்ல இருக்கோ அவங்களுக்கு அவங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும். இதாங்க கேம். அந்த கேம்ல தான் நம்ம பேரை ஒருத்தங்க எடுத்தாங்க. அவங்களும் நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு பேர் எடுத்தேன். அவங்களுக்கும் நான் ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அவங்க கொடுத்த கிஃப்ட் என்னன்னு நம்ம இப்போ இத அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? இருங்க. அவங்க இத கஷ்டப்பட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் வந்தாலே கிஃப்ட் பேப்பர் ரேட் எல்லாம் கூடுது. ஏன் கூடுதுன்னு இப்பதாங்க தெரியுது. ஏன்னா எல்லாரும் இப்படி கிஃப்ட் வாங்கிட்டு இருந்தா நல்ல கிஃப்ட் பேப்பர் நல்லா சேல்ஸ் ஆகுது போல. ஏங்க உள்ள என்னன்னு பார்க்கலாமா? என்னது, கோல்டு செயின் இருக்கா? பார்க்க அப்படிதான் தெரியுது. எங்க ஒரு பாக்ஸ் இருக்கு. என்ன பாக்ஸா இருக்கும்? என்ன கிஃப்ட்னு பார்க்கலாமா? ஒரே விலைக்கு எடுத்தங்க வெளியே. பாக்ஸே வித்தியாசமா இருக்கலாம். பாருங்க, மேரி கிறிஸ்மஸ்னு போட்டிருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு ஒரு சின்ன கெஸ் பண்ணி பாருங்க. நீ நீ என்ன சொல்லு. உள்ள என்ன இருக்கும்? எனக்கும் ஹெட்செட் மாதிரி தாங்க கேக்குது. ஹெட்செட்டா தான் இருக்குமோ? ஆனா ஹெட்செட்னா மேல அந்த படம் இருக்குங்க. இந்த பாக்ஸ்ல அந்த ஹெட்செட் படம் மாதிரி போட்டிருப்பாங்க, எந்த கம்பெனின்னு. ஆனா இதுல ஹெட்செட் படமும் போடல. பிளாக் கலர்ல பாக்ஸ் இருக்கு. ஒருவேளை என்னவா இருக்கும்? குட்டி போட்டோ ஃப்ரேமா இருக்குமோ? எங்க ஓபன் பண்ணி பாக்குறேன். இங்க பாருங்க. வழக்கம் போல யாராவது ஹெட்செட் தான் நமக்கு கொடுப்பாங்க. எங்க பாத்தீங்களா? மேல நம்ம பேர் செந்தமன் இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நம்ம டேட் ஆஃப் பர்த் இருக்கு. அப்புறம் பென் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எப்படி நம்ம டேட் ஆஃப் பர்த் தெரியும்னு தான் தெரியாது நம்மளுக்கு. ரெஜிஸ்டர்லயும் தப்பா இருக்கும் இல்லையா? இது என்னது? பைக். அது முன்ன பின்ன நான் யூஸ் பண்ணாதான் தெரியும். இங்க பாருங்க, இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க எவ்வளவு இருக்கும் இது. இங்க பாருங்க, என்னோட டேட் ஆஃப் பர்த் போட்டு ஒரு கீ செயின், பைக் கீ செயின் இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, பென். ஏதோ கேசர் ஜெர்மனி கோல்டு பாயிண்ட் பென்னா. நம்மளுக்கு ஜெர்மனில இருந்து ஒரு பென் வந்திருக்குங்க. எங்க பாத்தீங்களா? ஒன் பென். அப்புறம் ஒன் பர்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பர்ஸ் இருக்கு. பர்ஸ்ல நேம பாருங்க எப்படி இருக்குன்னு. என்னோட நேம் போட்டு ஒரு பர்ஸ் இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? பர்ஸ் இருக்கு. பர்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க பாத்தீங்களா? இதான் பர்ஸுக்கு உள்ள. அப்புறம் இங்க ஒரு பாக்கெட். அப்புறம் இங்க ஒரு பாக்கெட் இருக்கு. அப்புறம் இதுக்கு உள்ளேயும் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கு. இதுல என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் இது வரைக்கும் பர்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. மை ஏஜ் இஸ் 25. 25 வயசு வரைக்கும் நான் பர்ஸ் யூஸ் பண்ணது கிடையாதுங்க. இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் பர்ஸ். நான் கூட இந்த பாக்ஸ் எல்லாம் பார்த்து ஹெட்செட் தாங்க நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்களா? ஆனா ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுக்கு கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. ஆனா இந்த வீடியோ அவங்க பார்க்கவே மாட்டாங்க, கிஃப்ட் கொடுத்தவங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணதும் கிடையாது. நம்ம கிட்ட யூடியூப் சேனல் இருக்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. எனக்கு ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்ஸ் கொடுத்தவங்க தாங்க எனக்கும் ஃப்ரெண்டா வந்தாங்க. உங்களுக்கு நான்
திருப்பூருக்கு போனேன்னா அங்க ஒரு கடையில ஒரு சாரி வாங்கி பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். நான் பேக் பண்றது ஒரு பெரிய விஷயங்க. gift கொடுக்குற முந்தின நாள் தான் நான் அந்த கிஃப்டையே வாங்குறேன். வாங்கிட்டு அன்னைக்கு காலையில நான் ஃபங்க்ஷன் நான் போனோம். ஆனா காலையில வீட்டுல இருந்து பேப்பர்னா இந்த gift பேப்பர்ல. அப்புறம் என்ன பண்ணனே தெரியல. அப்புறம் கடைக்கும் போக முடியாது, ஏன்னா 9 மணிக்கு தான் கடையை திறக்கும். நான் 9 மணிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனோம். அப்புறம் என்ன பண்ணு தெரியலங்க. போன வருஷம் ஒரு gift பேப்பர் கடந்துச்சு. அது ரொம்ப பழசு மாதிரி இருந்துச்சு. சரி, எப்படியும் gift பேப்பரை நம்ம கிழிச்சு தூர தான் போட போறோம். அதனால நான் வந்து அந்த பழைய gift பேப்பர்லயே பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அவங்களுக்கும் அந்த gift பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோங்க, நம்ம வந்து பயங்கர ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி gift எல்லாம் நான் வந்து ரொம்ப நாளாவிட்டு வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ரொம்ப நாளாவே ஒவ்வொரு gift ஷாப்லயும் பார்த்துட்டு இருக்கேன். ரீல்ஸ்ல ரொம்ப பேர் போட்டிருக்காங்க. ஆனா நான் வந்து பர்ஸ் வரைக்கும் வாங்கினது இல்லை. ஏன்னா நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டும் கிடையாது பர்ஸ் மேல. நம்ம காசு ஃபுல்லாவே போன்ல தான் இருக்கும். எங்க போனாலுமே போன்பே, கூகுள் பே, இந்த மாதிரி ஒவ்வொரு பே வச்சு தான் நம்ம பே பண்றது. அதனால பர்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றது கிடையாது. அதனால இந்த பர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க, ஒர்த்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொஞ்சமா சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்றேன். பாய்.